இஞ்சி ஊறுகாய் செய்யறதுக்கு தோல் எடுத்துட்டு இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி 1 கப் அளவுக்கு நல்லா கோபுரமா எடுத்து வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா எலசான இஞ்சி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதே கப்பால நல்ல புளிய உருட்டி வச்சுக்கணும். இப்ப இந்த மாரி உருட்டி அளந்த அந்த புளிய என்ன பண்ணணும், ஒரு வாணலியில போட்டு நல்லா 2 முறை தண்ணீல வாஷ் பண்ணிட்டு, கையோட அடுப்புல வச்சு நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க கொதிக்க அப்படியே நல்லா உங்களுக்கு அந்த பல்ப்பு நல்லா கிடைச்சிடும். எந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு, அந்த தண்ணி எல்லாம் வத்த விடுறோமோ, உங்களுக்கு மாச கணக்குல இந்த இஞ்சி ஊறுகாய் இருந்தாலும் கெட்டு போகாது. நல்லா குழஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி ஸ்டேஜ்ல எடுத்து வச்சுக்கணும். இப்ப இஞ்சிய ஊறுகாய் செய்யறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி இத தனியா எடுத்து வச்சுடலாம். இதையும் ஒரு ஜார்ல போட்டுக்கணும். இது கூட பாருங்க இஞ்சி அப்படியே பச்சையா அரைக்காம ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெயில இந்த நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சிய ஓரளவுக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்கணும். இப்ப இந்த பொடிச்சு வச்ச மல்லி, ஜீரகம், வெந்தயம் இது கூட இந்த வதக்கி வச்சிருக்கிற இஞ்சி, அதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். எந்த கப்பால நம்ம இஞ்சிய கட் பண்ணி எடுத்தோமோ, அதே கப்பால 1 1/2 கப்பு நம்ம வெல்லத்த எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கரைய விட்டுக்கலாம். இப்ப நான் அப்படியே கரைச்சிருக்கேன் பாருங்க. வெல்லம் கரையிற நேரத்துல நம்ம வறுத்து வச்ச பொருட்கள் இஞ்சி இத முதல்ல அரைச்சுட்டு, இது கூட நம்ம நல்லா நம்ம கொதிக்க வச்சிருக்கிற அந்த புளி கரைசல் அதையும் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி விடாம கெட்டியா அரைச்சுக்கலாம். அதுக்குள்ள பாருங்க நல்லா வெல்லம் கரைஞ்செடுத்து, இது ரொம்ப கெட்டி பாகுபதம் பார்க்காம தண்ணீல போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே கரையாம இருக்கணும். இந்த அளவுக்கு பதம் இருந்தா போதும். இப்ப நம்ம அடுப்ப நிறுத்திட்டு, அந்த வெள்ள கரைசல கீழ எடுத்து வச்சுடலாம். எடுத்து வச்சுட்டு இது கூட பாருங்க, நம்ம அரைச்சு வச்ச அந்த இஞ்சி, புளி விழுது இதை சேர்த்துக்கலாம். இது கூட எந்த கப்பால நம்ம இஞ்சி அளந்தோமோ, அதில 3/4 கப் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 கப் அளவுக்கு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு கடைசியா நம்ம ஒரு தாளிதம் சேர்க்கணும். இந்த மாரி சேர்த்துட்டோம்னா, கொஞ்சம் கூட உங்களுக்கு வீணா போகாது. சின்ன ஸ்பூனால 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன் பாருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்ப அடுத்தது ஒரு வாணலி எடுத்துண்டு நல்லெண்ணெய். எந்த கப்ல இஞ்சி அளந்தோமோ, அதே கப்பால 1 கப்பு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இதில பார்த்தீங்கன்னா, கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அது கூட நம்ம அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போறோம். 1லேருந்து 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம். நல்லா இதெல்லாம் தாளிதமான அப்புறம், அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, புளி விழுது, உப்பு, காரத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாட்டில்ல வச்சுட்டீங்கன்னா, மாச கணக்குலயும் உங்களுக்கு கெட்டு போகாது. இஞ்சி ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். இத ஒரு ஏர் டைட் பாட்டில்ல நம்ம மாத்தி வச்சுக்கலாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இத கொஞ்சம் தண்ணி விட்டு லிக்விடா நம்ம செஞ்சுட்டோம்னா, இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால அவசியம் நீங்க இஞ்சி இருந்தாலே இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க எலசா இஞ்சி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி ஊறுகாய் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.